திட்டுக்குடி அருகே டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து 2 கார்கள் மீது மோதியதில் உயிரிழந்த 9 பேர் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டுக்குடி அருகே நேற்று ராமநத்தம் என்ற இடத்தில் அரசு பேருந்து ஒன்றின் முன்பக்க டயர் திடீரென வெடித்ததில் அந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்புகளை தாண்டி மறுதிசையில் எதிரே வந்த 2 கார்கள் மீது மோதியது. இந்த கோர விபத்தில் 2 கார்களும் உருக்குலைந்ததுடன் அவற்றில் சென்ற 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவலறிந்து சென்ற போலீசார் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 9 பேரின் உயிரை பறித்த அந்த கோர விபத்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. திட்டுக்குடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அத்துடன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்.